எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் வந்த தலைவர் யாருமே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அரசல் புரசலாக மக்கள் பேசுவாங்க. இருக்குமோ இருக்காதா அப்படிலாம் பேசுவாங்க. அது எல்லாரும் காசிப் எல்லாத்துலேயும் நடக்குது. ஆனால் இதுதான் முதல் முறையாக அவங்க மனைவியே எனக்கு அவருக்கு வந்து இது மன ரீதியாக சரியில்லை, எங்கள் 2 பேருக்கு ஒத்து வரல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருந்தா கூட அது அவங்களுக்குள்ளே பிரச்சனை. ஆனால் அவங்க சொன்ன குற்றச்சாட்டு வந்து கொஞ்சம், அதாவது இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போது மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட தொடர்பு அப்படின்னு கேரக்டர்ஸ் பற்றி வர்ற மாதிரி இருக்குது. யார் அந்த நடிகைன்னு சொல்லலை, தேவைப்பட்டால் நான் பின்னாடி சேர்த்துப்பேன், அதை எனக்கு உரிமை கொடுங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரோட வெற்றி காரணம் அவரோட நடத்தை, பப்ளிக் லைஃப்ல அதை வச்சு தான் அவர் உயர்ந்திருந்தாங்க. நம்ம என்ன வேணாலும் 1000 பேசலாம், பின்னாடி புரளி பேசுறதுலாம் வேற, அது நிற்காது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி இவருக்கும் இன்னொரு நடிகைக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு ஒரு மனைவி சொல்றாங்கன்னா, அதை விட ஒரு வாக்குமூலம் எதுவா இருக்க முடியும்? ஒருத்தரை பத்தி சொல்லும் போது, மனைவி சொல்லும் போது அந்த அந்த கணவர் பண்றது சரியானு கேட்காம மனைவி ஏன் இத்தனை நாளா அமைதியா இருந்துட்டு இப்ப சொல்றாங்க? சொல்லுவாங்கல்ல, 10 அடி அடிச்சேன் அப்பெல்லாம் வாய முடிட்டு இருந்தேன், 11 அடிக்கும்போது ஏன் திருப்பி அடிக்கிறேன்னு. அவருக்கு இருக்க ஒரே புகலிடம் வந்து திமுக தான். ஏன் அதிமுக உள்ள போக முடியலன்னு சொன்னா, அவர் பண்ண பெரிய தப்பு. அது ஹிமாலயன் பிளண்டர் நான் சொல்றது எதுன்னு கேட்டா, அந்த தலைமை கழகத்தை போய் அவர் தாக்கி உள்ள போனது. அது என்ன கோபம் இருந்தாலும் சரி, அம்மா அடிப்பீங்களா, என்ன கோபம் இருந்தாலும் கோயில் அடிப்பீங்களா, இவர் அதவே பண்ணாரு பாருங்க. அன்னைக்கே அவருக்கும் அதிமுக உள்ள தொண்டனுக்கு உள்ள அந்த உறவு இருக்கு பாருங்க, அது விரிசல்லாம் இல்லை, உடஞ்சிருச்சு. சின்ன விஷயம் என்னன்னா, இபிஎஸ் மேல இருக்கிற கோபத்துல உன்னை நான் காட்டுறேன் பாரு, நான் எப்படி ஆட்சிக்கு என்னன்னா, அவருக்கு என்ன கோவம்னா, நான் திமுகவில் சேர்ந்து ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சபாநாயகர் ஆகி நான் மேலே ஏறி உட்காந்து நீங்கள் வரும்போது என்னை பார்த்து வணக்கம் சொல்லணும். அவங்க லைஃப்பில் விரோதம் அப்படின்னு சொன்னால் என்னை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சா அது கருணாநிதின்ற திமுக மட்டும்தான். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன, 40 நாள் ஜெயிலில் வச்சாங்க, அந்த கேஸ் போட்டு உள்ளே அனுப்பிச்சதுனால தான் இவர் சிஎம்ஏ ஆனார். அப்போ எவ்வளவு இவருக்கு அந்த இது இருக்கணும், ப்ரைடு இருக்கணும்ல மனசில். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவரான குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் திடீர்னு பாலிடிக்ஸில் ஆல்ரெடி இப்போ தான் கரூர் சம்பவம் முடிஞ்சு ஓரளவுக்கு மீண்டு வெளியே வந்தார். திடீர்னு அடுத்து மிகப்பெரிய ஒரு செக்காக வந்து இந்த விவாகரத்து மனு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில். இதனால் அவருக்கு ஓட்டு வங்கின்ற ஒரு விஷயம் அடி வாங்குமா என்ன? இல்லை, பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் வந்து யாரும் கருத்து சொல்லக்கூடாதுன்றது ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயத்தை இதில் பார்க்கணும். ஒரு வழக்கறிஞராக சொன்னோம்னா, வாக்காளனும் பாருங்கள், வழக்கறிஞராக பாருங்கள், எப்படி வேணா பார்த்தாலும், எந்த வழியில் பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் வந்த தலைவர் யாருமே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அரசல் புரசலாக மக்கள் பேசுவாங்க. இருக்குமோ இருக்காதா அப்படிலாம் பேசுவாங்க. அது எல்லாரும் காசிப் எல்லாத்துலேயும் நடக்குது. ஆனால் இதுதான் முதல் முறையாக அவங்க மனைவியே வந்து இந்த மாதிரி ஒரு, அதுவும் வேற எந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அது வந்து மக்களும் பாதிக்காது. எனக்கு அவருக்கு வந்து இது மன ரீதியாக சரியில்லை, எங்கள் 2 பேருக்கு ஒத்து வரல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருந்தா கூட அது அவங்களுக்குள்ளே பிரச்சனை. ஆனால் அவங்க சொன்ன குற்றச்சாட்டு வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போது மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட தொடர்பு அப்படின்னு கேரக்டர்ஸ் பற்றி வர்ற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டில் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயே எவ்வளோ ஊறி தெளிச்ச நம்ம நாடு எதை நினைச்சாலும், ஒரு சில பேர் சொல்லுவாங்களே, இதே அந்த ஊராக இருந்தால் எப்படி இருக்கும்பா, இந்த ஊர் அப்படி பேசுவீங்கல்ல, அப்படி பேசுகிற நாடுகளில் கூட அரசியல் கட்சி தலைவர்னு ஒருத்தரை பார்க்கும்போது அவரோட கேரக்டர் நல்லா இருக்கணும், ஊழல் செய்யாமல் இருக்கணும், அவர் வந்து அப்பா அம்மாவை காப்பாற்றணும், குழந்தைங்க மேலே அன்பாக இருக்கணும், இதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி, ஒரு பேராமீட்டர்ஸ். அதில் இது முக்கியமாக வரும். அதுவும் நீங்கள் எந்த நாடு, மேல் தங்கிய நாடு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, இந்த மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரி உலக அப்படி நினைக்கிற கல்ச்சரில் கூட தனக்குன்னு வர தலைவர் வந்து மனைவி அவர் கூட தான் இருக்கணும், மனைவி விவாகரத்து பண்ணிட்டா வேற ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் விவாகரத்து பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி தான் சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. பொது வெளியில் வந்து இன்னொரு பெண்ணோடு இருக்கிறதோ அதை பார்த்துட்டாங்கன்னா அங்கே ஓட்டே சரியும். நான்லாம் அது எதிர்பார்த்ததே இல்லை. எனக்குலாம் நான் நினச்சிட்டு படிக்கும்போது நினச்சிட்டு இருந்ததுன்னா, அமெரிக்கா என்னன்னா பண்ணலாம், என்னன்னா செய்யலாம்னு நினச்சது இல்லை. அப்போ ஒரு சாதாரண ஒரு இவர் இருந்தார், நீங்கள் கேள்விப்பட்டு தெரியல, மைக் கேட்டிங்னு ஒரு கேப்டன் இருந்தார் இதில், இங்கிலாண்டில் கிரிக்கெட் கேப்டன்.
அவர் பொது வெளியில் ஒரு பெண்ணோட இருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் வேற காதலி கூட இருந்தாருன்னு சொல்லி அவர் கேப்டன் எடுத்துட்டாங்க. எனக்கு அப்போ ஆச்சரியம். நான் இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்போ என்ன இங்கிலாந்து எவ்வளோ பெரிய கண்ட்ரி, யாரோன்னா யாருக்குள்ள போகலான்னு சொல்கிறாங்க. இப்படி இல்லை ஒரு பதவிக்குன்னு வந்துட்டா பொது ஒழுக்கத்தை அந்த மக்கள் பார்ப்பாங்க, தனி மனிதனை பற்றி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதனால இந்த விஷயத்தை நான் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, எல்லாரும் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, இப்படி ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலை, அவங்க மனைவியே சொல்கிறாங்க, யார் அந்த நடிகைன்னு சொல்லலை, தேவைப்பட்டால் நான் பின்னாடி சேர்த்துப்பேன், அதை எனக்கு உரிமை கொடுங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. இதை நம்ம யோசிக்கிறது என்னென்னா, யாராக இருந்தாலும் வந்து நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த முதல் மனைவியை நீங்கள் முறைப்படி டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொல்லுது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து தனி மனிதனாக இருந்தால் அது விஷயம் வேறு, 4 பேருக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தால் அதை பார்க்கப்படுற விஷயம் வேறு. அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அந்த விஷயத்தில் வந்து விஜய் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். விஜயை நம்பி போகிற அத்தனை தொண்டர்களுமே அதை கொஞ்சம் அந்த அந்த இதை கொஞ்சம் உத்து பார்க்கணுன்றது என்னோட இது. இதை வச்சும் டிசைட் பண்ணணும் ஒரு தலைவரை. அப்படி ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா மேலே இருக்கிற பிரச்சனைன்னு ஒரு வந்துச்சு, அப்பா அம்மா கவனிக்க மாட்டாங்க, அதுவும் சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான குவாலிட்டி அதில் எலெக்ஷனில். எம்ஜிஆரோட மிகப்பெரிய வெற்றி காரணமே எம்ஜிஆரோட வெற்றி காரணம் அவரோட நடத்தை பப்ளிக் லைஃப்பில். அதை வச்சு தான் அவர் உயர்ந்துருந்தாங்க. நம்ம என்ன வேணாலும் 1000 பேசலாம், பின்னாடி புரளி பேசுறதுலாம் வேறு, அது நிற்காது. பட் அஃபிஷியலாக நோட்டில் பிஃபோர் கோர்ட்டு, வெளியில் இல்லை, பிஃபோர் கோர்ட்டில் போடுற அஃபிடவிட்டில் பெட்டிஷனில் போடுறதுன்றது வந்து அது பிரமாணம் மாதிரி, பத்திர வாக்குமூலம் மாதிரி. அந்த வாக்குமூலத்திலேயே சொல்கிற மனைவி சொல்கிற குற்றச்சாட்டை நம்ம எப்படி தள்ளி வைக்க முடியும்? அதுவுமே அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது இதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்களும் சில விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றது. ஸோ இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் போது நம்ம இல்லை, அது சின்ன வித்தியாசம் என்னன்னா, நான் மாறுபடுறேன் அவர் சொன்னதுலேருந்து. எங்கேயுமே யாரோட மனைவியும் அஃபிடவிட் போட்டதில்லை. கோர்ட்டில் போட்டு இது மாதிரி ஒரு இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, இல்லை, இருக்கலாமோ போகலாமோ அப்படிலாம் பேசுறது கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா தலைவர்களை பற்றி. ஆனால் அஃபீஷியலாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எழுதி இவருக்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு ஒரு மனைவி சொல்கிறாங்கன்னா, அதை விட ஒரு வாக்குமூலம் எதுவாக இருக்க முடியும்? அப்போ அது ஒழுக்கத்தில் வராதா சார்? அப்படி பார்த்தோம்னா 2021 வந்து இந்த விஷயங்கள் தெரிய வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்பயே அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணிடலாம். ஏன் எலெக்ஷன் டைமில் ஒரு பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக பண்ண விஷயமா நம்ம எவ்வளோ மோசமாக போயிட்டோம் பாருங்க. ஒருத்தரை பற்றி சொல்லும் போது, மனைவி சொல்லும் போது, அந்த கணவர் பண்ணுறது சரியானு கேட்காம மனைவி ஏன் இத்தனை நாளாக அமைதியாக இருந்துட்டு இப்போ சொல்கிறாங்க? சொல்லுவாங்கள்ல, 10 அடி அடித்தேன் அப்போல்லாம் வாய மூடிட்டு இருந்தேன், 11 அடிக்கும்போது ஏன் திருப்பி அடிக்கிறேன்னு. 10 அடி ஏன் அமைதி அப்படி கேட்கக்கூடாது. அவன் 10 அடி வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தாங்க, 11வது அடி அடிக்கும் போது எவ்வளோ நாள் பொறுப்புன்னு திருப்பி அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? முதல் அடியிலே திருப்பி அடிச்சிருங்களா சார் அப்படின்னு? அது மன வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்து அது உங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணணும், இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே பண்ணணும், அதெல்லாம் மன வாழ்க்கையில் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஒரு மனைவியும் கணவனும் எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருன்றது அவங்கவுங்க மனசை பொறுத்து இருக்குது. சில பேர் 10 வருஷம் காத்திருப்பார் மனைவி திருந்துவாங்கன்னு, சில பேர் வந்து ஒரே மாதத்தில் பிரியணுன்னுவாங்க. அவங்க மனநிலை பொறுத்து இருக்குது. ஒரு ஆள் லாங் ரோப் கொடுத்துருக்கலாம், ஒரு ஆள் திரும்ப வந்துடுவார், திருந்திடுவார், நம்ம குழந்தைங்களாம் இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணாக நினச்சிருக்கலாம். அவங்க அது நடக்கலன்னும் போது ஒரு வழியிலேருந்து கோர்ட்டுக்கு வர்றதுன்றது எப்படி தப்பாக முடியும்? அதனால் வந்து இந்த ஒழுக்கம், இந்த விஷயமும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றது என்னோட தாய்மையான கருத்து. ஓகே சார். அடுத்ததாக வந்து இப்போ திடீர்னு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் சிஎம் திடீர்னு அதிமுகலேருந்து திமுகவில் போய் இணையும் போது அது பாஜக எப்படி பார்க்குது? பாஜக எப்படி பார்க்குதுங்கிறத விட ஓபிஎஸ் ஏன் எப்படி இந்த முடிவு எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து அதிமுக தான். அவர் போக முடியும். விஜய்கிட்ட ஏன் போக முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். விஜய்கிட்ட ஏன் போக முடியாதுன்னா, செங்கோட்டையன் ஏற்கனவே அங்கே இருக்காரு. அவர் நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருந்தாருன்னா இவர் போயிருப்பார். நீங்கள் வாங்க, நல்ல அருமையாக இருக்கீங்க, அதுவும் பெரியவங்களுக்குலாம் அப்படியே மடிஞ்சிடுறாரு கீழே அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கேன்னு போயிருப்பார். அவர் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியல, அதாங்க போகல. அப்போ அவரே சொல்லியிருப்பார் வேண்டான்னு. அவருக்கு இருக்க ஒரே புகலிடம் வந்து திமுக தான். ஏன் அதிமுக உள்ள போக முடியலன்னு சொன்னால், அவர் பண்ண பெரிய தப்பு அது ஹிமாலயன் பிளண்டர். நான் சொல்கிறது எதுன்னு கேட்டால், அந்த தலைமை கழகத்தை போய் அவர் தாக்கி உள்ளே போனது. அதாவது போன தலைமுறையில் அதிமுகவில் எங்கள் அப்பா இருந்தாருன்னு சொல்லும் போதே எனக்கு அது கொதிக்குது. இப்போ நான் இல்லை அதில் இருந்தாலும், அந்த காலத்து எங்கள் அப்பா அதிமுகவில் இருந்தாருன்னு சொல்லும் போதே எனக்கு அப்படியே என்னடா எப்படி தலைமை கழகத்தை அடிக்கலாம், எங்கள் புரட்சி தலைவர் அப்படி வருது கோபம். கட்சியிலே இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தலைமை கழகம் தான் கோவில். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அபய் சண்முகம் சாலையை தான் அதிமுக காரங்களுக்கு கோயில். எம்ஜிஆர் தெய்வமாக கும்பிட்ற அத்தனை பேருக்குமே அபய் சண்முகம் சாலை தான் கோயில்.
ஜெயலலிதா அவர்களை தெய்வம் பார்க்குற அத்தனை தொண்டருக்கும் அதான் கோயில். என்ன கோபம் இருந்தாலும் சரி, அம்மா அடிப்பீங்களா? என்ன கோபம் இருந்தாலும் கோயில் அடிப்பீங்களா? இவர் அதவே பண்ணார் பாருங்க. அன்னைக்கே அவருக்கும் அதிமுகவும் உள்ள தொண்டனுக்கும் உள்ள அந்த உறவு இருக்கு பாருங்க, அது விரிசல்லாம் இல்லை, உடஞ்சிருச்சு. உள்ள வரக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. நான் பல பேர்கிட்ட பேசும்போது யார் வேணா ஏற்றுக்கலாங்க, அவர் ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணமாக கூட இருந்தவங்க அத்தனை பேருமே திமுகவில் சேர்ந்துட்டாங்க, இவரும் போகிறாரு. பட் இவர் ஏன் போகக்கூடாதுன்ற முறையில் தனிப்பட்ட முறையில் சொன்னோன்னா, இது வந்து அதிமுகவில் இருக்க முடியாது, விஜய்க்கு போக முடியாது, பிரதான கட்சி எதுன்னு பார்த்தா திமுக ஆப்ஷன் எல்லாருக்குமே. அது ஒரு 40 வயசு பையன், ஒரு 25 வயசு பையன், இன்னும் 40 வருஷம் அரசியல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எடுக்க முடிவு எடுக்கலாம். ஏன்னா நான் சும்மா இருக்க முடியாது, நான் என் வீட்டில் சும்மா இருக்கணும்லாம். வயசு 75 வயசுல பார்க்க முடியாத கனவுல கூட நினைக்க முடியாத பதவியெல்லாம் பார்த்துட்டீங்க. அதுவும் அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் தயவுலாம் பார்த்துட்டீங்க. இனிமேல் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அப்படின்னு நான் என் கிராமத்துக்கு போயிடுறேன், அதனால இபிஎஸ் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிடலாம். அதான் சார் கேள்வியாக எழுது, ஏன் இந்த மாதிரி முதிர்ச்சியடைந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து ஏதாவது பழிவாங்கிற நடவடிக்கைக்காக தான் அது என்னன்னா, சின்ன விஷயம் என்னன்னா, இபிஎஸ் மேலே இருக்கிற கோவத்தில் உன்னை நான் காட்டுறேன் பாரு, நான் எப்படி ஆட்சிக்கு என்னன்னா அவருக்கு என்ன கோவம்னா, நான் திமுகவில் சேர்ந்து ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சபாநாயகர் ஆகி நான் மேலே ஏறி உட்காந்து நீங்கள் வரும்போது என்னை பார்த்து வணக்கம் சொல்லணும் அப்படி இந்த சின்ன பசங்க விளையாடுறாங்க பாருங்க, அது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு பண்ணலாம். உங்களோட எதிரி அவராக இருக்கலாம், இபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் மக்கள் உங்களை பார்த்தது முன்னாள் முதல்வராக உங்களை பார்க்குறாங்க. ஒரு பெரிய மனுஷன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் அவர் மேலே இருக்கிற கோவத்தில் போயிட்டு இங்கே எடுத்த முடிவு எடுத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட ஆன்மா என்ன நினைக்கும்? எப்படி அது மன்னிக்குமா? அந்த அம்மா வந்து கடைசி காலம் வரைக்கும் தீய சக்தி கருணாநிதின்னு சொன்ன ஒரே இது அவங்க தான். எம்ஜிஆர் அவர்களை விட பல மடங்கு கருணாநிதி அவர்களை எதிர்த்து தான் அவங்க தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட ஒரு பாசம் இருக்கும், பழகின பாசம், என்னதான் நம்ம நண்பர் அப்படின்னு பார்க்கும். இந்த அம்மாவுக்கு அது கூட இல்லை. கடைசி வரைக்கும் அவர் வீட்டில் அவர் கட்சிக்காரங்க யாராவது பார்த்தாலே கட்சியில் இருக்க முடியாது. கட்சிக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனாலே கட்சிக்காரங்க கட்சி கொடுத்துக்கிடுவாங்க. அவ்வளவு அவங்க லைஃப்ல விரோதம் அப்படின்னு சொன்னா என்ன அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சா அது கருணாநிதின்ற திமுக மட்டும்தான். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன 40 நாள் ஜெயிலில் வச்சாங்க, என்னை கஷ்டப்படுத்தினாங்க, இவ்வளோத்துக்கும் காரணம் கருணாநிதி அப்படின்னு பேசுவாங்க. கூடவே இருந்து அந்த கேஸ் போட்டு உள்ள அனுப்பிச்சதுனால தான் இவர் சிஎம்ஏ ஆனார். அப்போ எவ்வளவு இவருக்கு அந்த இது இருக்கணும், ப்ரைடு இருக்கணும்ல மனசில். என்ன நான் எதிர்பார்க்காத, இப்போ என்னோட கனவு என்ன, உங்களோட கனவு என்ன, மிஞ்சி போனால் எல்லாரோட கனவு என்ன, அதிமுக ஒரு கட்சியோட முதல்வர் ஆகணும்னு. டிஎம்கேல ஆக முடியாது, உங்களுக்கு தெரியும், யாரும் ஆக முடியாது. இப்போ இவர் போய் என்ன பண்ண போறாரு? ஒன்று பண்ணியிருக்கலாம், நான் ஒதுங்கிடுறேன், என் பையனை அனுப்புகிறேன், ஏன்னா என் பையனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது, இன்னும் 40 வருஷம் பையன் அரசியல் பண்ணுவார், அவர் போட்டோம். ஏன்னா அவருக்கு அந்த அப்பா கொடுத்தது அந்த நன்றி உணர்ச்சி பையனுக்கு இருக்க வேண்டியதில்லை. பையன் பிறந்ததுலேருந்து முதல்வரோட பையன், அமைச்சரோட பையன், எம்எல்ஏவோட பையன், இப்போ வந்து ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதல்வர் பையன், அவர் எப்படின்னா இருக்கட்டும், நான் போக மாட்டேன். இந்த ரத்தம் இந்த உடம்பு அந்த அம்மாவால் உருவாக்கப்பட்டது, நான் கனவுலையும் அந்த அம்மாவோட இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தார் வச்சுங்களேன். இன்றைக்கி அவரோட நிலைமையே வேற. இபிஎஸ் அவர்களே மனம் மாறி இருப்பார், என்ன பாவம் இப்படி உணர்ந்து சொல்கிறாரே அப்படின்னு. அவர் தப்பு மேலே பண்ண தான் அவர் மேலே உண்மையிலே கோவம் வருது. இப்போ நினைக்கிறேன் நான், எப்படி கடைசி வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை வந்து கட்சி தலைவராக ஆக்காமல் கருணாநிதி அவர் இறக்குற வரைக்கும் பண்ணல பாருங்க. எவ்வளோ புத்திசாலித்தனம் பேர் நமக்கு தெரியுது இல்லை. அவர் அன்றைக்காக இருந்தால் அன்றைக்கே கட்சி போயிருக்கோன்னு. இப்போ அதே மாதிரி நான் இபிஎஸ் அவர்களை சொல்கிறேன், அவர் எவ்வளோ ஜீனியஸாக இருந்தால் இவரை மட்டும் உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னாரு. ஏன்னா இவர் சேர்க்கலாம் எந்த முடிவு எடுக்கிறாரு பாருங்க, புரியுதா? நீங்கள் ஒரு அண்ணன் தம்பி இருக்கோம், ஒரு அண்ணன்கிட்ட சண்டை போடுறோம், என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அடிக்க மாட்டாங்க அப்படி நம்பிக்கை இருக்குல்ல. இந்த அண்ணன் அடிப்பார்னு நினச்சி தான் வீட்டுக்குள்ளே சேர்க்கல. இப்போ சொல்கிறோம் கரெக்டு தான் இபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு. இப்படிப்பட்டவர் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு அதிமுக ஆட்சியே வந்து இவர் முதல்வரான வச்சுங்களேன், ஓவர் நைட்டில் கொண்டு போய் நேரம் திமுக கொடுத்துட்டாருன்னா, இப்படி ஒரு ஆசிலேட்டிங் மைண்டில் இருக்கிற அரசியல்வாதி நான் பார்த்ததே இல்லை. அவர் எடுத்த முடிவு மிகப்பெரிய தப்புன்றத ரொம்ப குறுகிய காலத்தை தெரிஞ்சுப்பார். இவரால் வந்து தேனியில் ஏதாவது ஒரு இம்மி கூட ஆகாது இவருக்கு. திமுக ஓட்டு தான் இவருக்கு ஒருமை தவிர இவர் ஓட்டு ஒரு இம்மி கூட ஒரு திமுகவுக்கு போகாது. அவருக்கு எந்த ஓட்டும் கிடையாது. இருந்துச்சு, அவர் தர்ம யுத்தம் பண்ணும்போதெல்லாம் அவர் மேலே சிம்பத்தி இருந்துச்சு, நல்ல மனுஷன், அமைதியானவர், அதிர்ந்து பேசலாம் இருந்தார். இந்த குறிப்பிட்ட 4 வருஷத்தில் அவர் பண்ண வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எந்த அதிமுக தொண்டரும் மன்னிக்க மாட்டாங்க, கூட்டணி கட்சியான நாங்களும் மன்னிக்க மாட்டோம். அதே மாதிரி இப்போ கே நேரு மேலே வந்து நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு கோர்ட்டு சொல்லியாச்சு சார். இருந்தாலுமே அது காலக்கெடு ஏதாவது கொடுத்தாங்களா? என்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க.
அந்த ஆர்டரில் வந்து 4th வித்னு போட்டிருக்காங்கண்ணே. 4th வித்னா இமீடியட்னு அர்த்தம், உடனடியாக போடுன்னு தான் அது அர்த்தம். கால அவகாசம் அது அதெல்லாம் கிடையாது, உடனே போட்டுங்க, போட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ம். இது மக்கள் பார்க்கணும். நம்ம நாங்கள் பார்க்கறதுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. பொதுமக்கள் இந்த நடுநிலைன்னு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு 20% ரொம்ப நடுநிலையாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன நடந்தாலும் வந்து அதெல்லாம் திமுக என்னப்பா பண்ணும் அப்படின்னுவாங்களே, அவங்களுக்கு நான் கேரட்டாக கேட்குறேன், இதுதான் திமுக. நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் சொல்லும்போது நீங்கள் ஹிந்து, முருகன், பாஜக, இந்து முன்னணின்னு பார்த்தீங்கல்ல, அப்போ நாங்கள் அது சொல்லலை. ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும். ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவை இல்லை, உயர்நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவை மதிக்கணும். இதை மதிக்காம விட்டிங்கன்னா இதோட எஃபெக்ட், கேஸ்கேட் எஃபெக்ட் எல்லா இடத்துக்கும் போகும்னு அப்பயே சொன்னோம். வந்துருச்சா? 2 நீதிபதிகள் வந்தும் மதிக்கலையா? அப்புறம் கண்டெம்ட் போகும்போது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, அவங்கள விட்டாங்களா? இப்போது இங்கே இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இது சென்னை மெட்ராஸ், அவர் சொன்ன டிவிஷன் பெஞ்சு சொன்ன ஆர்டரே 8 தான் ஆகுது. இப்போ புரிஞ்சா எங்கே போய் முடியும்னு? நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு ஒருத்தனை கூப்பிட்டு நீ கொலை பண்ணிட்ட, நீ வந்து உனக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, கான்ஸ்டபிள் இவரை கூப்பிட்டு ஜெயிலுக்கு போன்னு சொன்னால் நான்லாம் கூப்பிட்டு போக முடியாது, நான் போய்டுவேன் கான்ஸ்டபிள். நீதி எங்கே இருக்கும்? நீதித்துறை நடத்த முடியுமா? இன்றைக்கி இந்த சொசைட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே போலீஸு, நம்ம ஜுடிஷியரி தான். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த டிஸ்ஒபீடியன்ஸுன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, கீழ்ப்படியாமைன்னு, அது எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா, இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல, கை தட்டுறாங்க. நாளைக்கு கான்ஸ்டபிள் பண்ணாருன்னா, போலீஸ் கூப்பிட்றாரு, திருடம் ஓடுறான் பிடின்னு வச்சுங்களேன், நீங்கள் பிடிங்க சார்னு போய்ட்டு என்ன பண்ணுவீங்க? அது என் வேலை இல்லை சார் அப்படின்னா யார்? அப்புறம் நாடு நாடாக இருக்கும். நாங்கள் சொல்லும்போது சிரிச்சாங்கல்ல, இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க எல்லாருமே. இன்றைக்கி இதே தான் பண்ணுவார். இப்போ அவர் எஃப்ஐஆர் போட மாட்டார். எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அடுத்த லீட் எங்கே போகும்னா ஈடிக்கு போவோம். ஈடிக்கிட்ட குடுமையை கொடுத்துட்டிங்கன்னா, ஈடி பிடிச்சதுன்னா குடுமையை எல்லா திமுக காரணம் மாட்டுவாங்க. அப்போ இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கிடையாது சார்? அதுதான் மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நாளைக்கு மூவ் பண்ண சொல்லுங்கள், கண்டெம்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சரி சார். அதே மாதிரி இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இப்போ எலெக்ஷன் டைம்லாம் அடிக்கடி விசிட்டுக்கு வந்திருக்காரு. நாளைக்கு என்ன காரணத்துக்காக சார் வராது? நீங்களே சொன்னீங்களே, எலெக்ஷன் இருக்குது, திருப்பரங்குன்றம் போகிறாரு. அப்போ எலெக்ஷன் டைம் மட்டும் தான் தமிழ்நாடு வருவாரா? நிறைய பேர் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வந்த பிரதமர் யாருன்னு போட்டு பாருங்க கூகுளில். தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வந்த பிரதமர் யாருன்னு கேட்டு பாருங்க. ஏன்னா நீங்களாம் யங்ஸ்டர்ஸ், நீங்களாம் நிறைய படிக்கணும். மன்மோகன் சிங் எப்போ வந்தாருன்னு கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 வருஷத்தில் சிரிக்கிறீங்க, தெரியுது பதில் என்னன்னு. 10 வருஷத்துக்கு எத்தனை தடவை வந்தாருன்னு எனக்கு தெரியும். 4 தடவை வந்தால் பெரிய விஷயம் 10 வருஷத்தில். எனக்கு தெரிஞ்சு இவரை மாதிரி ஒரு பிரதமர் எல்லா மாநிலத்துக்கும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்லா மாநிலத்துக்கும் போன அதிகமாக போன பிரதமர் இவர் தான். அதிகமாக வெளிநாட்டுக்கு போன பிரதமர் இவர் தான். வெளிநாட்டோட அந்த வெளியுறவுத்துறை எல்லாமே இன்றைக்கி சொன்னீங்க, ஈரானில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. அடுத்த செகண்ட் ஃபோன், அடுத்த நிமிஷம் எங்கே அடிக்கிறாங்க? வெளியுறவுத்துறைக்கு ஜெய்சங்கர் தான் அடிக்கிறாங்க. அவர் எப்படி வேலை செய்ய போகிறாருன்னு பாருங்கள். இப்படி கவர்மெண்ட் தான் நடத்திட்டு இருக்காரு. அதனால் எலெக்ஷனை மட்டும் பார்த்து வர்றதுலாம் இல்லை, எலெக்ஷனுக்கும் வருவார், மற்ற நேரத்துக்கும் வருவார். ஓகே சார். அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போது இஸ்ரேல் ரீசெண்டாக போயிருந்தார் சார். இஸ்ரேலில் போயிட்டு மோடி போயிட்டு வந்த 2 நாளில் இப்போ வந்து வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சே சார், என்ன ரீசன்? அவர் போனதுக்கு வாருக்கு என்ன இருக்குது? முதல்ல வார் நடந்துட்டு இருக்கு. மோடி தான் காரணம். அதான் எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம். பட் இஸ்ரேலில் அவர் கொடுத்த வரவேற்பை பாருங்கள். இஸ்ரேல்ன்றது நம்ம இப்போ இருக்க இளைய சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இஸ்ரேலை பற்றி தெரியாது. இஸ்ரேல் வந்து உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய டெக்னாலஜி வச்சுருக்கிற ஒரு கண்ட்ரி. உலகமே அவங்கள பார்த்து, சின்ன கண்ட்ரி ஆனால் உலகமே அவங்கள பார்த்து பயப்படுற கண்ட்ரி. மொசாடெல்லாம் வந்து அவங்களோட அந்த அந்த புத்தி கூர்மையெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம இன்னும் சாதாரணமாக ஏட்டு நம்ம 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 போலீஸ்காரங்க தான் பார்த்துட்ருக்கோம். அவங்க லெவல் ஆஃப் திங்கிங்கே வேறு. அவங்கள யாரும் பகச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் யாருமே இஸ்ரேலை பகச்சிக்க மாட்டாங்க. இஸ்ரேல்னாலே மூளை. அதான் அவங்க மாதிரி கண்ட்ரியில் மோடி அவர்கள் கொடுக்குற மரியாதையை பாருங்கள். ஒரு ஏழை நாடு, ஒரு பணம் கொடுத்தா பாவம்னு பார்க்குற நாடு, எத்தனையோ நாடு. அந்த நாடு வந்து மோடியை கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் கூட தான் பிரதமர் ஆனால் 50 லட்சம் கொடுத்தா எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. இஸ்ரேல் பணத்துக்கு பயங்கர ஊர் இல்லை. அது நேத்தன்யாஹு கொடுத்த மரியாதையை பாருங்கள். அவர் எப்படி பண்ணார், கட்டி பிடிச்சது, அவர் சொன்னதுக்கு மோடி ஹக் எனக்கு கிடச்சிது, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு. இங்கே இருக்கிற யாருக்காவது புரியுமா? இல்லை அவருக்கு பணம் கொடுத்தா பேசுவாரா? நேத்தன்யாஹுட்ட இல்லாத பணமா? அந்த கண்ட்ரியில் இல்லாத பணமா? டெக்னாலஜி மட்டுமே விற்று வருஷத்துக்கு நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோடி சம்பாதிக்க ஊர் அது. அவங்க வந்து மோடியை வந்து வெறும் இதுக்காக பார்ப்பாங்களே? இன்னொன்று அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இவர் டக்குன்னு நேத்தன்யாஹுட்ட பிரதமர்னு அவர் தனியாக இருக்கும்போது, மச்சானுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க உங்கள் இஸ்ரேலில், அப்புறம் ஒரு 10 ஏக்கர் நிலம் என் பேரில் எழுதி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாருன்னா இந்த மரியாதை வந்திருக்குமா? இந்த மரியாதை கிடச்சிருக்குமா? இந்த மனுஷன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், மூளை தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்தியா 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 நாடு நாடுன்னு இருக்க, எப்படி இருந்தாலும் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு அந்த அந்த பயம் இருக்குது பாருங்க, அந்த அந்த ஆற்றாமை, அதுதான் அப்படியே பாசமாக மாறுது. என்ன மாதிரி உன்ன மாதிரி நான் இருக்க முடியலையே, இந்த மாதிரி தேசத்தை நான் உயிராக நினைக்கிறவங்க அந்த அதுதான் பாசமாக மாறி கட்டி பிடிக்கிறது,
உலகம் இவர் மட்டும் இல்லை, ஜெர்மனி எங்கே போனாலும் மோடி 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 இதான் காரணம். அதை பார்த்து கற்றுக்கிட்டு அடுத்த சமுதாயம், இளைய சமுதாயம் கற்றுக்கணுமே தவிர, மோடி போயிட்டு வந்தோடனே போர், மோடி கையை வச்ச உடனே அவர் இது ஆயிட்டாரு, இதெல்லாம் இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிமிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அவரோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் இருக்கணும் நீங்கள். ஓகே சார். அதே மாதிரி இப்போ டெல்லியில் நடந்த ஏஐ சம்மிட்டில் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் அதை பண்ணதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது சார். எதனால் சார் அப்படி? அது மட்டும் சொன்னாங்க, மோடி வந்து சின்ன வயசுலேயே ஏஐயில் வந்து ஒரு இது பண்ணார், டூல் பண்ணார், பொம்மை பண்ணாருன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் போன்ற மாபெரும் தலைவர்கள்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த நிமிஷமே சொன்னாங்க, அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் காங்கிரஸில் யாரெல்லாம் ஏஐ பற்றி எவ்வளோலாம் தப்பாக போடுறீங்களோ உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் போட்டதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் அவர் போட்டிருக்காரு. மோடி அந்த மாதிரி பேசவே இல்லை. இவங்கெல்லாம் என்னென்னா இந்த பிரபலங்கள்ன்ற பேர் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது நம்புறாங்கல்ல மக்கள். இங்கே ஒருத்தர் இருக்கார் சித்தார்த்தன்னு, அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சினிமா மட்டும் நடிப்பார், மூடிட்டு சினிமா வேலையை மட்டும் பார்க்கணும். அவர் என்ன பண்ணுவார் பாருங்க, எப்போத்தான் ட்வீட் போடுவார் மோடி எழுத்து. இதெல்லாம் என்னென்னா தன்னோட பிரபலத்தை வச்சு மக்களை குழப்புறது. இப்போ அவன் போட்டான்னா சாதாரண மக்கள் கூட இல்லை, இப்போ சித்தார்த்து போட்டிருக்கான்பா, இப்போ பிரகாஷ்ராஜ் போட்டிருக்கான்பா, நம்பகத்தன்மை, அதை மிஸ்யூஸ் பண்ணுறது. ஆனால் கொஞ்ச நாளில் பாருங்கள், பிரகாஷ்ராஜ் மோசமான ஆள், எப்படி எழுதுறாரு பாரு அப்படின்னு சொல்லுவார். அவரை மாதிரி ஒரு மத வரி கூட சொல்ல முடியாது, அவரை மாதிரி ஒரு மொழி வரி பிடித்தவர் யாருமே இல்லை. நீங்களே கேட்டீங்க இப்படி மொழி வச்சு எப்படி பிரிக்கிறாருன்னு. இவங்க தான் அங்கே இருப்பாங்க, இவங்க தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் பல படம் நடிப்பாங்க, பல கோடி சம்பாதிச்சுட்டு போவாங்க. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபாரடம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி.